வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் நிலவி வரும் குழப்பம். திருச்செந்தூர் கோவிலுக்கு புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி கடலில் மீன் பிடிக்கும் போது படகில் இருந்து தவறி விழுந்த மீனவர் மாயம். கடலோர காவல் படையினர் மீனவர்கள் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டை. மணவெளி தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரியில் உலக சிட்டுக்குருவிகள் தினம். பொதுமக்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட செயற்கை கூடுகள் வழங்கிய நிகழ்வு. முதலமைச்சர் ரங்கசாமி இன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியில் இருந்து தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மண்டாவியா புதுச்சேரி வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். முதலமைச்சர் நிபந்தனைகள் தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் மன்சுக் மண்டாவியா இன்று மதியம் புதுச்சேரி வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்ய திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடலில் மீன்பிடித்த போது படகில் இருந்து தவறி விழுந்த மீனவர் மாயமானார். தீவிர தேடுதல் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் சரண்ராஜ். இவரது படகில் கடலூரை சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட 5 பேர் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் ஏழுமலை திடீரென கடலில் தவறி விழுந்தார். உடனே படகில் இருந்த மற்றவர்கள் கடலில் குதித்து அவரை தேடினர். இது குறித்து கடலோர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் படகில் சென்று தேடினர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது குறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காமராஜர் நகர் தொகுதியில் மார்வாடி நலசங்கம் சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட அரிகன் அவென்யூ அபார்ட்மெண்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது மார்வாடிகள் நலச்சங்கம் சார்பில் மார்வாடி மக்களை சந்தித்தார். அப்பொழுது அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்தார். புதுச்சேரியை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் அடங்கிய புத்தகத்தையும் அவர்களுக்கு வழங்கினார். மார்வாடி சமுதாய மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்த முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வேட்புமனு தாக்கல் செய்த பின் முதல் ஆளாக பிரச்சாரத்தை தொடங்கி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி எண்ணிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் தரப்பில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மட்டும் மணவெளி தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதுவரை வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படாத நிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். உடனடியாக தீவிர வாக்கு சேகரிப்பினை தொடங்கினார். மணவெளி தொகுதியில் வீடு வீடாக சென்று மக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். எதற்காக இந்த அவசரம் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு இதுவரை இல்லாத மரபை தேர்தல் ஆணையம் கடைபிடித்துள்ளதாகவும் 20 நாள் கூட அவகாசம் கொடுக்காமல் வேட்புமனு தாக்கல் செய்ய 7 நாட்களும் பிரச்சாரத்திற்கு 10 நாட்களும் இடைவெளி கொடுத்துள்ளதாகவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுவிடக்கூடிய மாநிலங்களான புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகியவற்றை அவசரமாக உள்நோக்கத்துடன் பாஜக தூண்டுதலின் பேரில் முன்கூட்டியே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் நாங்கள் விறுவிறுப்பாக வாக்கு சேகரிப்பை துவங்கிவிட்டோம் எனவும் அனந்தராமன் தெரிவித்தார். சொல் அல்ல செயல் என்பதற்கிணங்க காமராஜர் நகர் தொகுதியில் உடனுக்குடன் தீர்வுகளை கண்டார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் தாரக மந்திரமான சொல் அல்ல செயல் என்ற கொள்கையை நனவாக்கும் வகையில் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையார்குளம் பகுதியில் அவர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அந்த பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் பாலாஜி நகர் பகுதிகளில் வீடு தோறும் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது அந்த பகுதி மகளிர் தலைவரை மலர்கள் தூவி வரவேற்று காமராஜர் நகர் தொகுதியில் உங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர்.
மேலும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கையான மனைப்பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பாலன், சந்துரு, சிவா, கோகுல் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளின் தலைமையில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆள் உயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீடுதோறும் மக்களை சந்தித்த போது மருத்துவ வசதி, குடிநீர், வாய்க்கால் பிரச்சினை, சாலைகளை புதுப்பித்தல் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை உடனுக்குடன் பதிவு செய்து அவற்றை தீர்க்க தனது தனி குழுவினரை நேரடியாக அழைத்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தலைவர் உத்தரவிட்டார். இதனை கண்டு அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பாராட்டி இவ்வாறு உடனடி தீர்வு அளிக்கும் செயல்பாட்டை இதற்கு முன்னால் எந்த தலைவரும் மேற்கொள்ளவில்லை என்று வியப்புடன் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், செயலாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் கோகுல், மாறன், பழனி, பாலன் உள்ளிட்டோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி மாநில சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் உள்துறை அமைச்சர் மறைந்த ப. கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் ஆகியோர் இன்று திமுகவில் இணைந்தனர். திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதி தற்போதைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் தலைவர் என்று அழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சபாநாயகர், உள்துறை அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களின் மகன் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, புதுச்சேரி மாநில திமுக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் இரா. சிவா எம்.எல்.ஏ. ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அகத்தியர் கோட்டம் முத்திரையர் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வனபத்திர காளியம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை மற்றும் ரணகளிப்பு நிகழ்வில் அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அகத்தியர் கோட்டம் முத்திரையர் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வனபத்திர காளியம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ மார்க்கண்ணியம்மன், பிரணவபுரீஸ்வரர், வனவராகி, பிரத்யங்கரா தேவி, வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு கரகம் புறப்பாடு நடத்தப்பட்டு தீச்சட்டி எடுத்த நிகழ்வுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை மற்றும் ரணகளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மயான கொள்ளை மற்றும் ரணகளிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகி விஜயபாரதி, சுகுந்தன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் சிட்டுக்குருவிகள் தினத்தையொட்டி புதுச்சேரி அருணா லேப் மற்றும் அருணா சிடி ஸ்கேன் நிறுவனம் சார்பில் பொதுமக்களுக்கு விலையில்லா சிட்டுக்குருவி கூண்டுகள் வழங்கப்பட்டன. உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் உன்னத பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அருணா லேப் மற்றும் புதியதாக உதயமாகியுள்ள அருணா சிடி ஸ்கேன் நிறுவனம் சார்பில் 5ஆம் ஆண்டாக இன்று பொதுமக்களுக்கு விலையில்லா சிட்டுக்குருவி கூண்டுகள் வழங்கப்பட்டன. அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த முயற்சியின் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 1000த்திற்கும் மேற்பட்ட கூண்டுகள் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சிறப்பு நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருண் பசுமை இயக்கம் நிறுவனர் திரு அருண் அவர்கள் முன்னின்று செய்து கொடுத்தார். சிட்டுக்குருவிகள் மீண்டும் நம் வாசல் தேடி வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த செயல்பாடு சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி குரும்பாப்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி குரும்பாப்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி இன்று தொடங்கியது. இதேபோன்று அமாவாசையை முன்னிட்டும் ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் வயலின் கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மடுகரை சோதனை சாவடியில் அனுமதியின்றி எடுத்துச் செல்லப்பட்ட மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் எல்லைகளில் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மடுகரை சோதனை சாவடியில் சிறுவந்தாடு ரோடு மடுகரை வழியாக சென்ற வாகனத்தை போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் 10 பீர் பாட்டில்கள் மற்றும் மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து இதனை பறிமுதல் செய்த போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையின் போது மடுகரை சோதனை சாவடி பொறுப்பாளர், துணை உதவி ஆய்வாளர் அகிலன், EM கணேஷ்குமார் மற்றும் காவலர்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக கோபாலகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட ருத்ர வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு ஆகிய 2 தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரே தேர்தல் நடத்தும் அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியில் மனு தாக்கல் செய்த முதல் வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் ஆவார். 50க்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் வருகை தந்த அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கான மனுவை முறைப்படி சமர்ப்பித்தார். சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் சிந்திக்க கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்ப பெற்று தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நமது மக்கள் கழக நிறுவன தலைவர் நேரு கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி உப்புநாற்று பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகிறது என்றும் இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும், மேலும் ஆற்றின் ஓரம் கட்டுமான பணி என்ற பெயரில் இரு பக்கமும் சுவர் கட்டப்பட்டு வருவதால் ஆற்றின் ஓரம் உள்ள வீடுகள் சேதம் அடைந்துள்ளதாகவும், மேலும் இவர்களுக்கு பாதிப்புகளை பொறுத்து நிவாரண உதவிகளும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தன் தொகுதியில் பல வருடமாக இந்த பணி நடைபெற்று வருவதால் தனக்கு தொகுதியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் அரசின் செயல்பாடு உள்ளதாக குற்றம் சாட்டினார். 28 கோடியில் டெண்டர் விடப்பட்டு தொடங்கப்பட்ட பாலம் கட்டுமான பணி தற்போது 100 கோடி ரூபாய் வரை சென்றுள்ளதாக கூறப்படுவதாகவும், ஆனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், மேலும் இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக தெரிவித்த அவர், இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் தேதி அவசர கதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு வாக்களிக்கவும் வேட்பாளர்களுக்கு போட்டியிடுவது குறித்து சிந்திக்கவும் கொஞ்சம் கூட நேரம் தராமல் அவசர கதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை ரத்து செய்துவிட்டு தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நேரு MLA கோரிக்கை விடுத்தார். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து ஒரு சில தொகுதிகளில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளதாக தெரிவித்த நேரு, தொடர்ந்து மக்கள் பணி மீது மாநில வளர்ச்சி மீதும் அக்கறை செலுத்தி தேர்தல் பணிகளை அதற்கு தகுந்தாற்போல் முன்னெடுப்போம் என்று உறுதியளித்தார். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்சியினர் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்படாத நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு பாகூர் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார்.
கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட தனவேலு 11,578 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளரை விட 211 வாக்குகள் குறைவாக பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்தார். இருந்தபோதும் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்பதை கருத்தில் கொண்டு தொகுதி மக்களுக்காக, தொகுதி மக்கள் நலனுக்காக பல்வேறு சமூக தொண்டுகளையும், இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட மழை, வெள்ளம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடோடி சென்று நிதி உதவி வழங்கி, நிவாரணப் பொருட்களையும் வழங்கி, நாள்தோறும் மக்களை சந்தித்து மக்களின் தேவைகளுக்காக குரல் கொடுத்து மக்களின் செல்வாக்கை பெற்ற அவர், நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்சியினரிடையே தொகுதி உடன்பாடு ஏற்படாத நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு ஆயிரக்கணக்கான தனது ஆதரவாளர்களுடன் அமாவாசை தினம் நல்ல நாள் என்பதால் அன்றைய தினம் பாகூரில் உள்ள பிடாரியம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க தொடங்கினார். முன்னதாக பாகூருக்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவுக்கு அவரது ஆதரவாளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட திமுக வேட்பாளர் நிதிஷ் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் நிதிஷ் வேட்புமனுவை தட்டாஞ்சாவடி ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.